வணக்கம், நான் சுபா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் நெதர்லாண்ட்ஸ். புதுசா ஒரு நாட்டுக்கு மூவ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்களுக்கு அப்படியே நம்மளையே அறியாம சில அடாப்ட் ஆயிட்டு இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சில நல்ல பழக்க வழக்கங்கள் டச்சு மக்கள்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் எப்படி அடாப்ட் ஆகிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் வேலைக்காக வர்றதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்கு வர்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு டூரிஸ்டாகவே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னாவே பெயர் போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைக்கிள். இங்க இருக்கிற மக்களை விட இங்க இருக்கிற சைக்கிள்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதே போல நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சைக்கிள் சைக்கிளா தான் பார்ப்போம். அது வந்து மழையா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், நல்ல வெயிலா இருக்கட்டும், இங்க இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா சைக்கிள் வச்சுக்குவாங்க. ஸோ அதனால நாங்களுமே வந்த உடனே நாங்க முதல்ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைக்கிள் தான். குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதாகட்டும், இல்லை மளிகை கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வரதாகட்டும், அதுக்கு வந்து கண்டிப்பாக சைக்கிள் வந்து இங்கே ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அதனால் சைக்கிள் கலாச்சாரம் வந்து இங்கே நீங்கள் பார்த்து வியக்கக்கூடியது. அதே போல் நம்மளும் வந்து சைக்கிள் வேணும் அப்படின்னு இங்கே அடாப்ட் ஆகிக்குவோம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களினுடைய ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு குணம் தான். எதா இருந்தாலும் வந்து நம்ம ஊரில் எப்படி அப்படின்னா நம்ம அப்படியே இளமறைவா காய்மறைவா நம்ம வந்து அப்படியே பட்டும் படாம மற்றவங்களுக்கு வலிக்காம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு கலாச்சாரம். ஆனா இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்த புதுசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு பார்ட் டைமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிற மேனேஜர் ஆகட்டும், அங்க இருக்கிற கொலீக்ஸ் ஆகட்டும், என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீ இந்த தப்பு பண்ணன, நீ இதை பண்ணாத, இந்த ஒர்க் இப்படி பண்ணக்கூடாது, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவுமே சிரமமா இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்றப்ப. அதுக்கப்புறம் இந்த டச் டைரக்ட்னஸை பத்தி கொஞ்சம் நல்லாவே இந்த ஒரு 3 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க வந்து மீன் பண்ணி சொல்லல, ஸோ இது வந்து அவங்களுடைய குணம்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஊன்றி போன ஒன்னா இருக்கிறதுனால இப்ப புரிஞ்சுக்கிட்டு ஓகே அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் குணங்கிறது வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிச்சு எனக்கு. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல துணி போட்டுட்டு போய் அவங்க கிட்ட நம்ம கேட்கறோம், எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்கிட்டையும் அவங்க மனசு நோக்காம இருக்கணுங்கிறக்காக நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல. ஆனா இந்த மக்கள் அப்படி இல்லை. எனக்கு சூட் ஆகல அப்படின்னா இல்ல இது நல்லா இல்ல, உனக்கு நீ வந்து வேற கலர் நீ சூஸ் பண்ணு, நீ பிரைட் கலரா நீ சூஸ் பண்ணு, உனக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேரடியா சொல்லிடுவாங்க. அதனாலேயே எனக்கு வந்து அவங்களுடைய நேர்மைத்தன்மை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுச்சு. எதையுமே மனசுல வச்சுக்காம இதுதான் அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றதுங்கிறதுமே ஒரு நல்ல குணமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அதையுமே வந்து நான் என் வாழ்க்கையிலுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்ததா 3ஆவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது படங்கள்லயோ இல்ல யாராவது சொல்லியோ கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கோயிங் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்கூடா பார்த்தது உணர்ந்தது எல்லாமே. அதுலயுமே அவங்களுடைய நேர்மைத்தன்மையை பார்க்கலாம். எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நம்ம காஃபி சாப்பிட்றோம், இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து போறோம்னு வைங்களேன். ஒண்ணு நம்ம 4 நண்பர்கள் சேர்ந்து போறோம் அப்படின்னா இந்தியால போனா என்ன பண்ணுவோம், நான் பே பண்றேன், நீ பே பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து காமிச்சுக்கிறதுக்காக ஓகே நான் பே பண்ணிடுறேன் அவங்க 4 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்க வந்து அது கிடையவே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க தனித்தனியா பில் பே பண்ணிக்கிறாங்க, இல்ல அப்படின்னா இங்க வந்து டிக்கி அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது வந்து கலாச்சாரம் இல்ல, ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆப். இங்க அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்ல ஸ்பிளிட் பண்ணிக்கிறது. ஓகே இவ்வளவு மொத்தமா ஒரு ஆள் வந்து பில் கட்டிட்டாங்க அப்படின்னா ஓகே அதுல இருந்து பாதி பாதி பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சு அதுல வந்து நம்ம டிக்கில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ₹1 கூட நம்ம வந்து வாங்கலாம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு ₹1 வேணும்னா உங்களுடைய நம்பருக்கு நான் வந்து டிக்கி அனுப்பி நீ ₹1 எனக்கு கொடுக்கணும்,
நீ பே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுப்பலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பரவலாவே காணப்படுது. இனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய டச்சு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போனப்ப அவங்க வீட்டுல இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணாத சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கின ஒரு வாட்டர் பாட்டில இருந்து எடுத்து தண்ணி குடிச்சாங்களாமா. சரிங்களா, அவங்க அம்மா வந்து கிளம்புறப்ப சொன்னாங்களாமா, வாட்டர் பாட்டில் வந்து இங்க வந்து 2 euros, நான் வந்து உனக்கு திக்கி அனுப்பிச்சிடுறேன், நீ எனக்கு 2 euros பே பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்களாமா. இது வந்து உண்மையா என்னன்னு தெரியாது, ஆனா நிஜமாவே இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவங்க என்னோட டச்சு கிளாஸ்ல வந்து ரொம்ப கவலைப்பட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து அதுதான், இப்படித்தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க அசௌகரியமா நினைச்சுக்கிறதே இல்லை. ஐயோ 1 euro வாங்கினா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறதே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு நியாயமா நான் நடந்துக்கிறேன், என் காசு உனக்கு வேண்டாம், உன் காசு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நியாயத்தன்மையோட நடந்துக்கிறாங்கிறது தான் இந்த பழக்க வழக்கம் வந்து எனக்கு புரிய வைக்குது. அதே மாதிரி தான் இப்ப நாங்களும் ஃப்ரெண்ட்ஸா எங்காவது போனோம் அப்படின்னா, ஒண்ணு நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணிடுவேன், இல்ல அப்படின்னா யாராவது ஒருத்தர் பே பண்ணினாங்க அப்படின்னா ஓகே, என்னுடைய காசு என்ன, என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு நான் கொடுத்துட்றதா வந்து இங்க இப்ப வழக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்போலாம் நினைக்கிறோம், நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னாவே வந்து அது ஒரு கல்ச்சரில் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இல்லை. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களுடைய ஃபேமிலி டைம் அப்படிங்கிறத ஒதுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல காலையில் 9 to 5 ஒர்க் அப்படின்னா கரெக்டாக 9க்கு லாகின் பண்ணாங்க, 5க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு 5 o'clock மேலே கொஞ்சம் நீ வந்து எனக்கு நேரம் ஒதுக்க முடியுமா, ஒரு 6 மணி வரைக்கும் எனக்கு நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னா அவங்க டைரெக்டாக இல்லை, என்னால் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வந்து என் குழந்தையை நான் பார்க்கணும், என் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும், நான் அவங்ககிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் வெளியே போகிறேன்ட்டு, அதனால நான் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு டைரெக்டாக சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒர்க்கு 5 o'clock முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து 6 o'clock வந்து இங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய டின்னரையும் முடிச்சிடுறாங்க. டின்னர் டைம் அப்படிங்கிறதே அவங்களுடைய ஃபேமிலி டைமாக அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. டின்னரை ஏர்லியராகவே முடிச்சுட்டு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, புத்தகம் படிக்கிறது, இல்லாட்டி வேற ஏதாவது ஹாபி பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த மீதம் இருக்கிற நேரத்தை உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்பவுமே முக்கியம் இல்லை, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும், அந்த லைஃப்பை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நானுமே கற்றுக்கிட்டேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டச்சு மக்கள் சஸ்டைனபிள் லிவிங்க்கு வந்து பெயர் போனவங்க. ரொம்ப எது நிலையானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இதுதான் இப்படித்தான் பரவாயில்லை, செகண்ட் ஹேண்ட்ல பொருட்கள் வாங்கினாலும் பரவாயில்லை, அதுல எதுவும் குறைஞ்சு போயிடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மக்கள் தான் இவங்க. பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகளை வந்து கரெக்டாக பிரித்து போடணும், ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகிறோம்ல, இங்கேயும் அந்த மாதிரி பைகள் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறப்ப சில சமயம் துணிப்பை எடுத்துகிட்டு போகிறதா அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும்ல, ஆனால் இவங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ரீயூசபிள் பேக்ஸு, துணிப்பைகள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வந்து வாங்குறாங்க. எப்போவுமே எல்லாத்தையுமே புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள்கிட்ட இல்லை. ஒரு ஃபர்னிச்சராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு வாங்குற ஒரு சின்ன பொம்மை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுல தயங்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குதுங்கிறத விட அவங்க வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம செகண்ட் ஹேண்டை வந்து ஈஸியா வாங்குவாங்க, பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஒரு பழக்கம் எனக்குமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே புதுசாக போய் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் வந்து கைவிட்டுட்டு, ஓகே செகண்ட் ஹேண்டாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. ஸோ அதனால இதையும் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம ஊரில் மட்டும்தானே வீட்டுக்குள்ளே வர்றப்ப நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியவே விட்டுட்டு வருவோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஆகிறப்ப வந்து அவங்க வெளியே உபயோகப்படுத்துகிற ஷூவை வந்து அங்கேயே கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு சாக்ஸு ஷூன்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதைத்தான் உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா இங்கே குளிர் பிரதேசமாக இருக்கிறங்காட்டி காலெல்லாம் சீக்கிரமாக
ஒரு மாதிரி கோல்ட் ஆகிடும். அதனால எப்போவுமே தங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஸ்லிப்பர் போட்டுக்கிறது, சாக்ஸ் போட்டுக்கிறதுங்கிறத வந்து கடைபிடிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அதெல்லாம் எனக்குமே பழக்கத்தில் இல்லை. சாக்ஸ் போட்டுக்கிறது, ஸ்லிப்பர் அதுக்கான கோல்டு காலில் ஜில்லுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக செருப்பு போட்டுக்கிறங்கிறது பழக்கம் இல்லை. அப்புறம் இங்கே இருக்கிற மக்களை பார்த்து தான் வந்து கொஞ்சம் ஓகே, வீட்டில் இருக்கிறப்ப நம்ம சாக்ஸோடு இருக்கணும், ஸ்லிப்பர் ஒன்று தனியாக போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு பழக்கமுமே வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊர்லலாம் தானே திண்ணை வச்சு கட்டுறது பழக்கம். ஏன்னா வழிப்போக்கர்கள் நடந்து போகிறப்ப அவங்க வந்து இளைப்பாறணும் அப்படின்னா திண்ணையில் ஒரு நாள் தங்கி இருந்துக்கிறதோ இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு போகிறதுக்காகவோ அந்த காலத்தில் நம்ம வந்து திண்ணைகள் வச்சு கட்டணும்ல. இங்கே இருக்கிற நெதர்லாண்ட்ஸ் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டிருப்பாங்க, டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டூல் மாதிரியாவது ஏதாவது ஒன்று இருக்குன்னு வைங்களேன். அதை வந்து அந்த மக்களுமே பயன்படுத்துவாங்க. இல்லாட்டி முன்னாடி இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து எந்த காரணத்துக்காக எப்படி அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் வந்து நம்ம ஊர் திண்ணை ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி முன்னாடி வந்து பூச்செடிகள் எல்லாம் வச்சு அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இங்கே ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு என்ன. அதுக்கப்புறம் இந்த மக்களினுடைய அந்த அகெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அணுகுவாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் பிக்கப் கூட அவங்களுடைய கேலண்டரில் ஸோ இந்த டைமுக்கு ட்ராப்பு, இந்த டைமுக்கு பிக்கப் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேலண்டரில் இருக்கும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கேலண்டரில் வந்து அவங்க பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க. எனக்கு இனி ஞாபகம் இருக்குது, முறை நான் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறப்ப என்கிட்ட வந்து ஒரு டைம் கேட்குறாங்க. அந்த டைம் கேட்குறப்ப நான் வந்து நீ இந்த டைமுக்கு நீ அவைலபிளா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு, ஓகே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் எப்படி அவைலபிளாக இருக்கிறேன்னா என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய அகண்டாவை பார்த்துட்டு நீ எனக்கு வந்து சொல்லு, எப்படி என்னன்னு சொல்லு. அப்போ நான் யோசித்தேன், அகண்டாவா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்ச நாள் போகத்தான் தெரிஞ்சது, அவங்க வந்து நம்மளுடைய கேலண்டரில் நம்ம வந்து நம்மளுடைய நாட்கள் எந்தெந்த நாட்களில் பிஸியாக இருக்கிறோம், என்னென்ன ஒரு நாளைக்கு என்னென்ன டைமில் நம்மளுக்கு என்னென்ன வேலை இருக்குதுங்கிறத வந்து அதை பொறுத்து தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, அகண்டான்னு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அதனால் எவ்வரி மூமெண்ட்டை வந்து அவங்க கேலண்டரில் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல பழக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கெட்யூல்டாக அவங்களுடைய லைஃப்பை வச்சுக்கிறதுனால கரெக்டான அப்பாயின்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமில் அங்கே டான்னு போயிடுவாங்க. அதே போல் நம்மளும் அந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட்டாக போகிற கதையெல்லாம் இங்கே வந்து ஆகாது. ஏன்னா அப்படி போனோம் அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெதர்லாண்டில் வாழ்ந்த இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை பெருசாக மாற்றிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதனால் இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கும் இங்கே இருக்கிற கலாச்சாரத்துக்கும் நான் வந்து எப்போவுமே நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நெதர்லாண்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நான் சொல்ல மறந்த சில விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.